கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வடகம் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம், கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ருசியாக இருக்குது. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ வதங்கலாம். ஏமா வந்துட்டாமா. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்பா இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இந்த வத்தலை இதோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கும் போது அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நமக்கு. அது மாதிரி அந்த ஸ்மெல்லு நமக்கு நல்லா வரும். டேஸ்ட்டாகவும் அந்த நல்லெண்ணெயில் நல்லா அந்த கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இதில் நம்ம வந்து காரத்தூள், மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுருவோம். இப்போ இந்த மிளகாத்தூள் அந்த இதுலேயே இந்த மசாலாவிலே இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக வதங்கட்டும். நீங்கள் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மல்லித்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். மல்லித்தூள் சேர்த்தா எனக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலாம். இது நல்லா இந்த எண்ணெயோட இந்த மசாலா, இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி, இந்த நம்ம வத்தல் போட்டிருக்கோம்ல கத்திரிக்காயும் மாங்காவும், அதெல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ இதில் தேவையான அளவு, இப்போது வத்த குழம்புனா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சி இதில் இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரொம்ப நல்லா கெட்டியாகிடுச்சு வத்த குழம்பு. இதில் தேங்காய் பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா ஊற்றிக்கோங்க. ஏன்னா வத்த குழம்பு நம்ம 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காவை அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வருது. எண்ணெயும் பிரிஞ்சு மேலால் வந்திருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி ஸ்பூனில் தான் நான் சேர்த்துருக்கேன்.
இது நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுவையான வத்தக்குழம்பு ரெடி. இது மாதிரி வேறு ஏதாவது டிஷ் உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாசமே நல்லா கமகமன்னு அடிக்குது, பார்த்தா உங்களுக்கே தெரியும். சுவையான வத்தக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.